கரெக்டாக 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் முந்திரி, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, 2 லவங்கம், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அந்த சிக்கனில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சிக்கன் தண்ணி விட்டு நல்லா குழம்பு தண்ணியாக வந்துடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.